வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்ஃபினிக்ஸ்ல இருந்து ஒரு புதிய என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் HD 2021 அப்படிங்கிற இந்த மாடலினுடைய விலை பார்த்தோம் அப்படின்னா 6000 ரூபாய்க்கும் கம்மியான பட்ஜெட்டில், அதாவது ஒரு ₹1 கம்மியில் 5999 ரூபீஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோன், இதை வாங்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல இந்த மொபைலினுடைய பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். இது வந்து பாக்ஸ் பேக்கேஜிங். இதுக்கு முன்னாடி வந்த இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோன்ஸுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் மாதிரி தான் இருக்குது. முன்னாடி பிராண்டிங், பின்புறத்தில் இந்த மொபைலினுடைய பல விவரங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை திறந்த உடனே உள்ளுக்குள்ளே இந்த மொபைல் தவிர ஒரு 5 வாட் சார்ஜர், பேசிக் சார்ஜர், மைக்ரோ USB கேபிள் சார்ஜிங் பண்ணுறதுக்கு, ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் பேக் கேஸ் கொடுத்துட்டாங்க. ஸ்க்ரீனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஃபில்ம் கூட இருக்குது. யூசர் மேனுவல்ஸ், வாரண்டி டாக்குமெண்ட், அவ்வளோதான். இந்த மொபைல் ஒரு 3 கலர் ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. பிளாக், க்ரீன் மற்றும் டோபாஸ் ப்ளூ. ஸோ நம்மக்கிட்ட வந்து இந்த டோபாஸ் ப்ளூ பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இப்போலாம் மொபைல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே தகன்னு மின்னுது. அதே மாதிரி ஒரு டெக்ஸ்டர்டு ஃபினிஷிங்கில், அதே நேரத்தில் ஒரு கிளாஸியாகவும், ஒரு ஆரோ மார்க் மேலேருந்து கீழே போகிற மாதிரி ஒரு ஜெம் கட் டிசைன் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் முழுக்க பிளாஸ்டிக்கால் பண்ண இந்த மொபைல் ஃபோன் சைடில், டாப்பில், பேக்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் ஒரு மைக்ரோ USB போர்ட் இருக்குது, ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. மேல்புறத்தில் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஒரு சைடில் பவர் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ், பின்புறத்தில் டூயல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துட்டாங்க. பின்புறத்தில் கீழ்ப்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே தான் ஸ்பீக்கர் இருக்குது. இந்த மொபைலினுடைய பேக் பேனலில் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு 5000 mAhக்கான பேட்டரி தெரியும். ஆனால் அந்த பேட்டரி நீங்கள் ரிமூவ் பண்ண முடியாது. ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் இந்த மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விவோ வைஃபை மற்றும் விவோ LTE சப்போர்ட் பண்ணக்கூடிய மொபைல் இது. மொபைல் கைக்கு அடக்கமாக, சிறுசாக, ஓரளவுக்கு ஸ்லிம்மாகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இதில் இருக்கிற டிஸ்பிளேனுடைய சைஸ் பார்த்தோம்னா 6.1 இன்ச் டிஸ்பிளே தான். HD+ டிஸ்பிளே. டிஸ்பிளேக்கு மேலே வட்ட வடிவத்தில் ஒரு சொட்டு நாச்சு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சுற்றி இருக்கிற பெசல்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக இருந்தாலும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இதெல்லாம் ஓகே தான். டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி நல்லாவே இருக்குது. கலர்ஸ் ரீப்ரொடக்ஷன் அருமையாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒன்றும் பிரைட்டான டிஸ்பிளே கிடையாது. பட் இருக்கிற பிரைட்னஸில் கலர்ஸ், சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு அக்யூரேட்டாகவே இருக்குது. அடுத்தபடியாக கேமரா பற்றி பார்ப்போம். இந்த மொபைல் ஃபோனுடைய பின்புறத்தில் ஒரு 8 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளை ஏமாற்றிட்டாருங்க பாருங்க. 8 மெகாபிக்சல் கேமரா மட்டும்தான், கீழே வந்து டூயல் கேமராலாம் கிடையாது. முதல்ல டூயல் கேமரா நான் சொல்லியிருந்தேன். டிசைன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டூயல் கேமரா மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரே கேமரா தான். ஒரு LED ஃப்ளாஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. முன்புறத்தில் இருக்கிற கேமரா வந்து ஒரு 5 மெகாபிக்சல் கேமரா. இந்த மொபைல் வச்சு எடுத்த ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள். கலர் ரீப்ரொடக்ஷன் ரொம்ப ஒன்றும் அக்யூரேட்டாக இல்லை. அதே நேரத்தில் லைட் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு நாய்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. போர்ட்ரேட் மோட் வந்து சிங்கிள் கேமராவில் வச்சு போர்ட்ரேட் மோட் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் பேக்ரவுண்ட் பிளரிங் கூட ஓகேன்னு சொல்லிடலாம். எஸ் டிடெக்ஷன் சுமாராக தான் இருக்குது. ஃப்ரண்ட் செல்ஃபியில் எடுக்கக்கூடிய அந்த இமேஜஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் சூப்பர் கிடையாது. கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசேச்சுரேட்டடாக தான் இருக்குது. பட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5000 ரூபா 6000 ரூபா செக்மெண்ட்டில் ஒரு மொபைல் ஃபோன் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம என்ன எதிர்பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஃபுல் HD வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. ஹார்ட்வேர் பார்த்தோம்னா இந்த மொபைலில் ஹீலியோனுடைய A22 ப்ராசஸர் ரன் ஆகிட்டு இருக்கு. இது பேசிக் என்ட்ரி லெவல் ப்ராசஸர் தான். இதோட சேர்த்து ஒரு 2 GB RAM மற்றும் 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜை பற்றி நான் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் இருக்குன்னு வச்சுங்களேன். RAM மட்டும் 2 GBக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் அதிகம் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த மொபைல் ஃபோன் வந்து ஒரு ஹை எண்ட் கேமிங் மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. நம்ம கேம்லாம் விளையாட முடியாதுன்னு வச்சுங்களேன். ஒரு பேசிக் கேம்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் விளையாடலாம். ஆனால் கொஞ்சம் RAM அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு அப்ளிகேஷன் திறந்து இன்னொரு அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பல வேலைகள் பண்ணுறதுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். சென்சரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்சிமிட்டி சென்சர், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், ஆம்பியன்ட் லைட் சென்சர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே. உங்களுக்கு இந்த கைரோஸ்கோப், ஆக்சிலரோமீட்டர், மேக்னெட்டிக் சென்சர் இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் ஃபேஸ் அன்லாக் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. ஸ்பீக்கர்ஸ் நல்லா லவுடாக இருக்குது. DTS சர்டிஃபைடு உங்களுக்கு சவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். சாஃப்ட்வேரை பற்றி பார்த்தோம்னா இந்த மொபைல் ஃபோனில் XOS 6.2 கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 Go எடிஷனில் ரன் ஆகிட்டு இருக்கு. XOS ஸ்கின் போட்டிருக்காங்கன்னு தான் பேர். ஆனால் ரொம்ப ஒன்றும் ஸ்கின்னிங்கில் அதிகமான ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ண மாதிரி தெரியல. ப்ளோட்வேர்னு சொல்லிட்டு ஒரு 10 தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்குது. அதான் ஆண்ட்ராய்டு கோனுடைய சிறப்பு. ஆண்ட்ராய்டு கோ இருக்கிறனால செக்யூரிட்டி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு டயத்தில் கிடைக்கலாம். பட் ஒரு பேசிக்கான யூசேஜுக்கு எல்லாம் தேவையான அப்ளிகேஷன்ஸ், தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த மொபைல் ஃபோனில் இருக்குது.
பேட்டரி பார்த்தோம்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 5 வாட் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 மணி நேரத்துக்கு மேலே தாண்டி போகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா மொபைல் ஃபோன் உங்கள் யூசேஜை பொறுத்து 2 நாளுக்கு மேலேயே தாக்கு பிடிக்கும். ஆக மொத்தம் இந்த Infinix Smart HD 2021 நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட் ஸ்ட்ரிக்ட்லி 6000 ரூபா தான். அதுக்கு மேலே நயா பைசா கொடுக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் உங்களால் பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா 7000 8000 செக்மெண்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. மிக விரைவில் இந்த மொபைல் ஃபோன் ஃப்ளிப்கார்ட்டில் மட்டுமே பிரத்யேகமாக அவைலபிளாக இருக்கும். அப்படி அவைலபிளாக இருக்கிறப்போ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அப்டேட் பண்ணி விடுறேன். வேணும்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.